Hello students, welcome to Soul of Medico 12th State Board Tamil. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 12 ஃபிசிக்ஸில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாப்டரான எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோடைய ரிமைனிங், அதாவது நான் போன வீடியோவில் 2 மார்க்ஸ் மட்டும் உங்களுக்கு 3 லெவல்ஸில் பிரித்து கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் ரெண்டுமே வந்து பேஸ்ட் ஆன் தி டஃப்னஸ் 3 லெவல்ஸை டிவைட் பண்ணி உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துட்டேன். மேபி எனக்கு இந்த வீடியோவுடைய பிடிஎஃபை கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நேற்று தான், இன்றைக்கி காலையில் தான் வந்து அது எனேபிள் ஆச்சு, அந்த வெரிஃபை ஆகி முடிஞ்சுது. மேபி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் தட். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து வீடியோ வராதுக்கான காரணம் நான் வந்து சொல்லியே ஆகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு கொஞ்ச நாளாக 2-3 நாளாக ஐம் நாட் ரியலி வெல் அட் ஆல். பேச முடியாத மாதிரியான சுச்சுவேஷன் வந்துச்சு. அதனால் வந்து என்னால் சரியாக பேச முடியாத சுச்சுவேஷன் வந்ததுனால நான் வீடியோ போட முடியல பெருசாக. மேபி லாஸ்ட் வீடியோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபார் ஃபிசிக்ஸு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ்னு செப்பரேட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைமா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை யூஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அப்படியே வைக்கிறேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துட்டிங்களா? அடுத்து இதையே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? ஓகே, அவ்வளோதானா? எஸ், அவ்வளோதான். அப்போது உங்களுக்கு நான் மொத்தமாக என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டேன். 3 மார்க்ஸில் 3 லெவல்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. 3 மார்க்ஸில் லெவல் 1, லெவல் 2 அண்ட் லெவல் 3. தயவு செஞ்சு இன்றைக்கி நாளைக்கு 2 நாளுக்குள்ளே 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸை முடிக்க பாருங்கள். இல்லைன்னா இன்னொரு நாள் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. ஆனால் தரவாக முடிங்க. டெரிவேஷன்ஸ்லாம் போட்டு பாருங்கள். தியரியை கான்செப்ஷுவலாக லேர்ன் பண்ணுங்கள். மனப்பாடம் பண்ணிங்க அப்படின்னா மறந்துடுச்சு அப்படின்னா ஒரு லைன் மறந்தாலும் அடுத்த லைனுக்கு உங்களால் போக முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு படிங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த லெவல் 1 வந்து 3 மார்க்ஸில் மட்டும்தான் கேட்பான், 2 மார்க்ஸில் கேட்க மாட்டானான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. 3 மார்க்ஸ்ன்னு கொடுத்துட்டேன்ல, இது லெவல் 1 3 மார்க்காக இருந்தாலும் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப 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 ரேர். ஸோ லெவல் 1 3 மார்க்காகவே இருந்தாலும் இது வந்து 2 மார்க்ஸ்குள்ளே தான் வரும். மேபி லெவல் 3 மார்க்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து 5 மார்க்கில் கேட்பானா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வந்து வாய்ப்பு ரொம்ப 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 ரேர். அப்போது உங்களுக்கு என்ன தெரியுது கிளியராக, 3 மார்க்ஸுன்னு நான் கொடுத்தது எல்லாமே 3 மார்க்ஸ் தான். 3 மார்க்ஸ் கொஸ்டின் எங்கேயும் 2 மார்க்ஸ்னு கேட்க மாட்டான். ரொம்ப ரேர் சுச்சுவேஷனில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவான்னா 3 மார்க் லெவல் 3ல் வந்து 5 மார்க் கேட்பான். ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ 3 மார்க்கில் கொடுத்துட்டு எல்லாமே 3 மார்க்ஸ் மட்டும்தான். அண்ட் 5 மார்க்ஸ் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு போன வீடியோ வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் டவுட் இதில் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் வந்து என்ன பண்ணுங்கள், எனக்கு ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. நான் அதுக்கான வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். இப்போ கூட என்னால் சரியாக பேச முடியல. என்ன ஒன்றும் இல்லை, ஓரல் இன்ஃபெக்ஷன் தான். ஓரல் இன்ஃபெக்ஷனால் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. இப்போ கூட ரொம்பவுமே வந்து ஸ்லிப்பாகி தான் பேசுகிறேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. நாளையிலேருந்து இன்னிலேருந்துமே ரெகுலராக வீடியோ வந்து வர ஆரம்பிச்சிடும். அண்டு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன் போன வீடியோலேயே, ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே உங்களோட போர்ஷனை ஃபுல்லாக நான் இந்த மாதிரி முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு. அது கீழே ஒரு பையன் வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோலேயே, மேக்ஸுக்கு நான் வந்து இந்த மாதிரி போட மாட்டேன், அதுக்கு தேவையே இல்லை, தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம். புக்கிலே லைனாக கொடுத்துருக்க எக்ஸசைஸ் வாரிய கொஸ்டின்ஸு அண்ட் எக்ஸாம்பிளும் வந்து உங்களுக்கு புக்லேயே லைனாக கொடுத்துருக்கேன். அதுக்கு நான் தனியாக வந்து கொஸ்டின் இந்த மாதிரி பிடிஎஃப் இந்த மாதிரி டைப் பண்ணி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு. ஆனால் அதுக்கான கீழே வந்து இன்னொரு பையன் வந்து சார் மேக்ஸுக்கும் போடுங்கன்னு கேட்டிருக்காப்புல. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் வந்து சென்டர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட்டிவை பார்த்து எந்த விதமான யோசனையும் படாதீங்க. புக் பேக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், புக் இன்சைட் ப்ராப்ளம்ஸு, புக் பேக் 1 மார்க்ஸு,
அதை மட்டும் ஒழுங்காக பாருங்கள். நான் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்போ தரணுமோ ப்ராப்ளமில் அண்ட் எப்போ தரணுமோ 1 மார்க்ஸில் நான் அப்போ தருவேன். இப்போது நீங்கள் அதை பற்றி கேட்காதீங்கன்னு தெளிவாக சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து க்ரியேட்டிவ் கொஸ்டின் போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு என்னன்னு தெரியல, மேபி நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கறதுலேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். இப்போ கூட நான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன்ல, இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த விஷயத்துக்காக தான் நான் பேசுகிறது இவ்வளோ தூரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்காக நான் பேசாமல் பொதுவாக பேசும்போது பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ இதுதான் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் முடிச்சிட்டோம் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் போடுறேன். லைனாக போடலாமா இல்லை உங்களுக்கு எந்த மாதிரியான ஆர்டரில் வேணும்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லைனாக போகிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு அப்புறம் கெமிஸ்ட்ரி நான் போடாமல் விட்டுட்டேன். நிறைய எடுத்து வச்சுட்டேன், இன்னும் போடணும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு, அதனால தான் போட முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்தடுத்து கெமிஸ்ட்ரியும் போட ஆரம்பிச்சிடுறேன், பயாலஜியும் போட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ பயாலஜி வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து ஜுவாலஜி ஒரு வீடியோ போட்டோன்னா அடுத்து பாட்னி ஒரு வீடியோ போடுவேன். சரிங்களா? அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து அப்படியே வந்து போட ஆரம்பிச்சிடுறேன் வீடியோஸை. ஸ்டாக்கில் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நைட் டைப் பண்ண வேண்டிய ஒர்க்கும் இருக்குது. எனக்கும் வேறு பர்சனல் ஒர்க் நிறையா வந்துருச்சு இந்த டைம். ஸோ தட் ரொம்பவுமே ஹெக்டிக்காக இருக்குது என்னுடைய சுச்சுவேஷனே இப்போது. அதனால தான் சரியாக வீடியோ வர முடியல. அந்த டென்ஷனில் ஸ்ட்ரெஸ்லேயே வந்து எனக்கு கொஞ்சம் ஓரல் இன்ஃபெக்ஷனும் வந்துருச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. அதனால தான் நான் வந்து கொஞ்ச நாளாக சரியாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோங்கிற மாதிரி போட்டுட்டு இருந்தேன் 2-3 நாளாக. ஸோ இனிலேருந்து நான் பெரும்பான்மையாக போட ட்ரை பண்ணுறேன். என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி, அதனால தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோல் ஆஃப் மெடிக்கோ 12th ஸ்டேட்.